வணக்கம். வெல்கம் டு வெல்த் பிரபு ஃபினான்ஷியல் சர்வீசஸ். உங்களுடன் விஷ்ணு பிரபு. இன்னைக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் இந்திய அரசாங்கம் முழு பட்ஜெட் லான்ச் பண்ணியிருக்காங்க, அறிவிச்சிருக்காங்க. ஸோ அதில் முக்கியமாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது, முதலீட்டாளர்கள் என்னென்ன விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும், அண்ட் சராசரி மக்களுக்கு இதில் தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்றது இந்த வீடியோவில் ஷார்ட் அண்ட் ப்ரீஃபாக பார்க்கலாம். இது ஒரு முழு பட்ஜெட் வீடியோ கிடையாது. ஏன்னா அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. டிஃபென்ஸ் சார்ந்த விஷயங்கள், எஜுகேஷன் சார்ந்த விஷயங்கள், அண்ட் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட் சார்ந்த விஷயங்கள், தொழில் முனைவோர்களுக்கான விஷயங்கள் அப்படின்ட்டு பல விஷயங்கள் இருக்கு. ஸோ நம்ம இங்கே முக்கியமாக தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், முதலீட்டாளர்களுக்கு வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படின்றத மட்டும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அண்ட் அதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் அப்டேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வாழ்க்கையில் பெரும் பகுதியை பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக ஸ்பெண்ட் பண்ணுறோம். ஒரு நாளோட பெரும்பகுதி பணத்துக்காக ஓடிட்டு இருக்கோம், வேலை செஞ்சுட்டு இருக்கோம். ஸோ நம்ம பணம் சம்பாதிக்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவம், இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறோம். ஆனால் பணம் சார்ந்து, ஃபினான்ஸ் சார்ந்து விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், டாக்ஸேஷன் பற்றிய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கும், இது சார்ந்த விஷயங்கள் நம்ம மற்றவங்ககிட்ட பேசுறதுக்கும் டைம் கொடுக்கறதில்ல, முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. ஸோ பணம் சம்பாதிக்கிறது எவ்வளோ முக்கியமோ அதே அளவுக்கு முக்கியம் பணத்தை சரியாக முதலீடு பண்ணுறது, அதை சார்ந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது. ஸோ இன்னைக்கு பட்ஜெட் வந்திருக்கு. இந்த விஷயத்த ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கொடுத்து லேர்ன் பண்ணுங்க. என்னென்ன விஷயங்கள்லாம் பட்ஜெட்ல இருக்கு, அதுல நிறைய டேர்ம்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அந்த விஷயத்தெல்லாம் நீங்க சர்ச் பண்ணி பாருங்க, நிறைய தெரிஞ்சுக்கங்க. ஸோ இது ஃபினான்ஸ் சம்மந்தமா நம்ம தெரிஞ்சுக்கிறதுன்றது வாழ்க்கையில பல இடங்கள்ல பொருளாதார ரீதியாகவும் சரி, எக்கனாமி சார்ந்த விஷயங்கள்லையும் சரி, பல இடங்கள்ல நமக்கு தெளிவான புரிதல் கொடுக்கும். நம்மளோட வாழ்க்கையை இன்னும் ஸ்மூத்தா பெட்டரா வச்சுக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ ஃபினான்ஸ் பத்தி கற்றுக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க அப்படின்றது என்னோட ஃபர்ஸ்ட் ரெக்வெஸ்ட், என்னோட வியூவர்ஸ்க்கு, என்னோட இன்வெஸ்டர்ஸ் எல்லாருக்குமே. ஸோ இன்னைக்கு வீடியோவில் நம்ம முக்கியமான பட்ஜெட் அப்டேட்ஸ் பார்க்கறதுக்கு முன்னாடி ரீசெண்டாக நேற்று வந்த எக்கனாமி சர்வேல இருக்கக்கூடிய எக்கனாமி சார்ந்த ஒரு சில விஷயங்களையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஏன்னா எக்கனாமி எப்படி போயிட்டு இருக்கு அப்படின்றத தெரிஞ்சுக்காம நம்மளால ஒரு சரியான முதலீடை பண்ண முடியாது. ஸோ எக்கனாமி பற்றி ஒரு சில விஷயங்கள் நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும். ஸோ முதல் விஷயம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு டேட்டுக்கு உலகத்தில் வேகமாக வளரக்கூடிய பொருளாதாரம் பார்த்தீங்கன்னா இந்தியா தான். ஃபினான்ஷியல் இயர் 2024 8.2% நம்மளோட ஜிடிபி பொருளாதாரம் க்ரோ ஆயிருக்கு. எக்கனாமி சர்வே நேற்று வந்த சர்வே சொல்லுது 8.2%. வேற எந்த நாடும் இந்த அளவுக்கு ஒரு வேகமான வளர்ச்சியில இல்லை. ஸோ நம்ம ரொம்ப வேகமாக வளரக்கூடிய ஒரு பொருளாதாரமா இன்னைக்கு இருக்கு இந்திய பொருளாதாரம். அதே நேரத்தில் ஃபிஸ்கல் டிஃப்ளிஷிட்னு சொல்லுவாங்க. உதாரணத்துக்கு உங்களுக்கு 100 ரூபாய் மாசத்துக்கு செலவாகுது, 98 ரூபாய் தான் இன்கம் இருக்குதுன்னா 2 ரூபாய் நமக்கு பத்தலை. ஸோ இதுதான் ஒரு பற்றாக்குறை. ஸோ இந்த பற்றாக்குறை தொடர்ந்து குறைஞ்சிக்கிட்டே வருது. முதல் இருந்ததை விட இப்போ அந்த பற்றாக்குறை குறையுது அப்படின்னா நம்மளோட வருமானம் கூடுது, நம்மளோட செலவுகளை ஈடு செய்யக்கூடிய வகையில. ஸோ இது நம்மளோட பொருளாதாரத்துக்கு ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்ம ஏற்கனவே வாங்கியிருந்த கடனையும் பெரும் அளவுல திருப்பி கொடுத்துட்டே இருக்கோம். இன்னும் சில வருடங்கள்ல நம்ம கடன் வாங்காமலே நம்மளோட எக்கனாமியா முழுமையா ரன் பண்ண முடியும். ஸோ இப்போ இந்த பற்றாக்குறை குறைஞ்சிட்டே வருது. இன்னும் சில வருடங்கள்ல பற்றாக்குறை இல்லை அப்படின்ற பட்சத்துல நம்ம கடன் வாங்க வேண்டிய அவசியம் இருக்காது. கடன் வாங்காத ஒரு நாடா நம்ம நாட்டை முன்னேறி போயிட்டு இருக்குது நம்மளோட பொருளாதாரம். என்பிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, நான் பெர்ஃபார்மிங் அசட், வாராக்கடன். இந்த விகிதமும் தொடர்ந்து குறைந்து கொண்டே வருது. இப்போ ரீசெண்டா வந்த டேட்டா என்ன சொல்லுதுன்னா, வாராக்கடன் விகிதம் ரொம்ப பெரிய அளவுல குறைஞ்சிருக்குது அப்படின்றது சொல்லுது. ஸோ இன்ஃப்ளேஷன், பணவீக்கம், விலைவாசி கூடுது இல்லையா, அதுவும் பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் கோவிட் ஒரு சில நாடுகள் மிகப்பெரிய இன்ஃப்ளேஷனை சந்திக்குது. ஸோ இது வரைக்கும் இருந்ததை விட ரொம்ப பெரிய அளவில் 1% 2% இன்ஃப்ளேஷன் இருந்த நாடுகளில் 5% 6% அப்படின்ட்டு அவங்க நாட்டோட பணவீக்கம் பெரிய அளவில் கூடுது. நம்ம நாட்டில் நிலைமை ரொம்பவே டிஃப்ரெண்ட். எக்கனாமி ரொம்ப ஸ்டேபிள், இன்ஃப்ளேஷன் வெல் கண்ட்ரோல்டாக இருந்திருக்குது. ஸோ இன்ஃப்ளேஷன் அண்டர் கண்ட்ரோல் அண்ட் வெல் மேனேஜ்ட். ஸோ இது எக்கனாமி சர்வே ரீசெண்டாக சொல்லுது. இது எல்லாமே ரொம்பவுமே பாசிட்டிவான விஷயங்கள். அண்ட் நம்மளோட ஸ்டாக் மார்க்கெட்டும் பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டை மையமாக வச்சுட்டு தொடர்ந்து ஏறிட்டு இருந்திருக்கு. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு, ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு ஒரு ரொம்ப பெரிய பாசிட்டிவ் விஷயங்கள் இல்லை அண்ட் ரொம்ப நெகட்டிவ் விஷயங்களும் இல்லை. மார்க்கெட் எதிர்பார்த்ததை விட அதிகமாக கொடுக்கல, ஆனால் டிசப்பாயிண்ட்டும் பண்ணல. அதனால மார்க்கெட் பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக முடிஞ்சிருக்குங்க. பெரிய அளவுல பாதிப்பால் இல்லை. மார்க்கெட் மேபி இன்னும் சில மாதங்கள், சில வருடங்கள் ஒரு கன்சாலிடேஷன் போன்ல இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸ்டாக் மார்க்கெட் பொறுத்த வரைக்கும்.
ஸோ இப்போ நம்ம பார்க்க வேண்டியது மார்க்கெட்ல இன்னைக்கு பட்ஜெட்ல என்னங்க சொல்லியிருக்காங்க, முக்கியமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள் என்னங்க, எனக்கு ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டா சொல்லுங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா, முதல் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஃபிக்ஸட் அமௌண்ட் உங்களுக்கு டிடெக்ட் பண்ணிக்குவாங்க. நீங்க உதாரணத்துக்கு 5 லட்சம் ரூபாய் வரைக்கும் டேக்ஸ் இல்லைங்க, இன்கம் டேக்ஸ் இல்லை, பட் என்னோட வருமானம் வந்து 5.5 லட்சம் ரூபாய் இருக்குதுன்னா நீங்க ஜஸ்ட் ஒரு பார்டர்ல இருக்கீங்க, ஜஸ்ட் பிகாஸ் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிறதுனால நீங்க டேக்ஸ் பண்ற மாதிரி ஆயிரும், டேக்ஸ் பே பண்ண வேண்டியிருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய இன்வெஸ்டர்ஸ் எல்லாம், இந்த மாதிரி இருக்கக்கூடிய டேக்ஸ் பேயர்ஸ் எல்லாரையுமே டேக்ஸ் கட்டாம இருக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு தான் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு தான் ஸ்டாண்டர்ட் டிடக்ஷன். இது வந்து இப்போ வரைக்கும் 50,000 ரூபாய் இருந்ததை 75,000 ரூபாயா கவர்மெண்ட் மாத்திருக்காங்க. இது வந்து ஒரு பாசிட்டிவ் விஷயம். இது வந்து மிடில் இன்கம் இருக்கக்கூடியவங்க, இன்கம் கம்மியா இருந்து இன்கம் டேக்ஸ் பே பண்ணக்கூடியவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல விஷயம். ஸோ நீங்க டேக்ஸ் கட்டாம இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இன்கம் இருந்தாலும் அந்த ஒரு நிலைமை கொடுத்துருக்காங்க. இன்னொன்று வந்து பாத்தீங்கன்னா நியூ டேக்ஸ் ரெஜிம்லேயே வந்துட்டு ஒரு சின்ன மாறுதல்கள் கொண்டு வந்திருக்காங்க. இதனால நீங்க உங்களோட இன்கம் 10 லேக்குக்கு கீழே இருக்குன்னா உங்களோட டேக்ஸும் ஒரு சிறிய போர்ஷன் குறையும். இது பெரிய மாற்றம்னு சொல்ல முடியாது, ஆனால் ஒரு சிறிய மாற்றம் கவர்மெண்ட் கொண்டு வந்திருக்காங்க. இது டேக்ஸ் பேயர் மிடில் கிளாஸ் சேலரிட் பீப்புளுக்கான ஒரு முக்கியமான அப்டேட். அண்ட் இதை விட முக்கியமான அப்டேட் பார்த்தீங்கன்னா கோல்ட், ரியல் எஸ்டேட், மியூச்சுவல் ஃபண்ட், இந்த 3 விஷயங்கள் சார்ந்ததும் இருக்குது. ஸோ முதல் நம்ம கோல்டு சார்ந்து பார்க்கலாம். இந்தியாவில் கோல்டு பார்த்தீங்கன்னா ஒரு சைடு லீகலா நம்ம வாங்குறோம் இல்லையா, ஜுவல்லரி ஷாப்ஸ்ல வாங்கக்கூடியது, ஜிஎஸ்டி கட்டி டேக்ஸ் கட்டி கவர்மெண்ட் மூலியமா இம்போர்ட்டட் ஆகிட்டு விற்கக்கூடிய கோல்டு. இன்னொரு சைடு நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், மலேசியால இருந்து, சிங்கப்பூர்ல இருந்து, துபாயில இருந்து கடத்தல் தங்கம் சென்னையில பிடிபட்டுச்சு, திருச்சியில பிடிபட்டுச்சு, கொச்சின்ல பிடிபட்டுச்சு அப்படின்ட்டு. ஏன் கடத்திட்டு வர்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம நாட்டுல இருக்கிறத விட அந்த நாடுகள்ல டேக்ஸ் கம்மி, இல்லாட்டி கோல்டுக்கு டேக்ஸே கிடையாது அப்படின்றப்போ அங்க கம்மியா வாங்கிட்டு இங்க வித்தரலாம் அப்படின்ற ரேஷியோல நிறைய பேர் வந்து இந்த காரணத்துக்காக தங்கத்தை கடத்திட்டு வர்றாங்க வெளிநாடுகள்ல இருந்து இந்தியாவுக்கு. ஸோ இதை குறைக்கிறதுக்காக கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா, நானே இங்க டேக்ஸை குறைச்சிடுறேன் அப்படின்ட்டு கோல்டுல இருந்த டேக்ஸை ஒரு போர்ஷன் குறைச்சிருச்சு. இதனால என்ன ஆகும்னா கோல்டோட ப்ரைஸ் ஒரு கணிசமான தொகை ஷார்ட் டேர்ம்ல குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது நியர்லி 4% வரைக்கும் குறைச்சிருக்காங்க. அப்படின்னா கிராமுக்கு கிட்டத்தட்ட 300 ரூபாய் வரைக்கும் தோராயமா தங்கத்தோட விலை குறைய போகுது ஒரு ஷார்ட் ஸ்பேன்ல. இன்னைக்குமே ஒரு பெரிய டிராப் இருக்குது தங்கத்தோட பிரைஸ்ல. இது தங்க முதலீட்டாளர்களுக்கு ஒரு முக்கியமான விஷயம். ஸோ குறைஞ்சிருக்கு உடனே வாங்கிடணுமா அப்படின்ட்டு கிடையாது. குறைஞ்சிருக்கு அப்படின்றது வந்துட்டு எப்பயுமே வந்துட்டு உடனடியாக வாங்க வேண்டிய ஒரு விஷயம் கிடையாது. குறைஞ்சிருக்குன்னா உங்களுக்கு வாங்க வேண்டிய வாய்ப்புகள் இருக்கு, வாங்க வேண்டிய தேவைகள் இருக்குதுன்னா எப்பயும் வாங்குற மாதிரி வாங்குங்க. ஏன்னா தங்கம் வந்து ஆல்ரெடி ஒரு பெரிய ஏற்றத்தை கொடுத்துருக்கு. ஸோ அதனால வாங்குற மாதிரி எப்பயும் போல வாங்குறதே போதும். நீங்க அவசரப்பட்டு குயிக்கா வாங்கி முடிச்சிருந்தெல்லாம் கிடையாது. தங்கம் இதுக்கப்புறம் மெதுவான ஒரு ஏற்றத்தை தான் கொடுக்கும். ரொம்ப வேகமான ஏற்றம் கடந்த 1 இயர்ல இருந்த மாதிரி அடுத்த 1 இயர் 2 இயர்ஸ்ல இருக்காது. ஸோ தங்கத்தை பொறுமையா வாங்குங்க. மேலும் வந்து தங்கத்தோட விலை வந்து அடுத்த 1 வருடங்கள் 2 வருடங்களுக்கு பெரிய ஏற்றம் இருக்காது, இல்ல சிறிய இறக்கம் இருப்பதற்கான வாய்ப்புகளும் அதிகம் தங்கத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் ரியல் எஸ்டேட் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவோட செகண்ட் பெரிய செக்டார் ரியல் எஸ்டேட், கட்டுமானத்துறை. இப்போ ஒரு முதலீட்டாளர் வந்து ஒரு வீடு வாங்குறாங்க, உதாரணத்துக்கு ஒரு 15 வருடம் 10 வருடத்துக்கு முன்னாடி 25 லட்சம் ரூபாய்க்கு வீடு வாங்கியிருக்காங்க. இப்போ போயிட்டு அந்த வீட்டை அவங்க விற்கிறாங்க, 1 கோடி ரூபாய்க்கு விற்கிறாங்க அப்படின்னா அவங்க ஒரு ப்ராஃபிட் பாக்குறாங்க. இந்த ப்ராஃபிட்டுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் இருக்குங்க. ரியல் எஸ்டேட்ல நம்ம ஒரு ப்ராப்பர்ட்டி வாங்கியிருக்கோம், ஒரு வீட்டை அந்த ப்ராப்பர்ட்டியை வித்திருக்கோம், அங்க ஒரு ப்ராஃபிட் பண்ணியிருக்கோம், அந்த ப்ராஃபிட்டுக்கு டேக்ஸ் கட்டணும். இவ்வளோ நாளைக்கு இது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த ப்ராப்பர்ட்டியோட பையிங் காஸ்ட் 25 லேக்கு, செல்லிங் காஸ்ட் 1 crore. ஸோ 75 லேக் வந்து இடையில இருக்குது ப்ராஃபிட். இந்த 75 லேக்குக்கும் நீங்க டேக்ஸ் கட்டுவீங்களானா இல்ல. என்ன பண்ணுவோம்னா இண்டெக்ஸேஷன் அப்படின்னு ஒரு பெனிஃபிட் கொடுப்பாங்க இன்கம் டேக்ஸ்ல இருந்து. அது என்னன்னா, இந்த 25 லட்சம் ரூபாய் நீங்க 15 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கீங்க. இந்த 25 லட்சம் ரூபாய் இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டடா இன்னைக்கு அதோட வேல்யூ எவ்வளவு அப்படின்னு பாக்குறதுக்கு ஒரு சில ப்ரொசீஜர் இருக்குது. அந்த ப்ரொசீஜர் படி நீங்க ஒரு சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் பேசுறப்போ இல்ல ஒரு ஃபினான்ஷியல் கன்சல்டன்ட் பேசுறப்போ அவங்க சொல்லுவாங்க, அந்த 25 லட்சம் ரூபாயோட வேல்யூ இன்னைக்கு ஒரு 70, 75, 80 அந்த கால்குலேஷன் பண்ணிட்டு சொல்லுவோம். ஸோ அப்படி சொல்றப்போ உதாரணத்துக்கு 25 லட்சம் ரூபாய்க்கு நீங்க வாங்கின வீட்டுக்கு இன்னையோட இன்ஃபிளேஷன் அட்ஜஸ்டட் வேல்யூ வந்து 75 லேக்குங்க அப்படின்னு சொல்றோம்னா 75 லேக்கு தான் நீங்க வீடு வாங்கின விலையாவும் நீங்க விற்கக்கூடிய விலை 1 கோடி ரூபாய் அப்படின்னா இடையில இருக்கக்கூடிய அமௌண்ட்டுக்கு மட்டும்தான் நீங்க டேக்ஸ் கட்டுவீங்க. ஸோ ஸ்மால் டேக்ஸ் தான் வரும். ஸோ இதுதான் வந்து இப்போ வரைக்கும் இருந்த ரூலு. இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க.
ஸோ நீங்கள் வீடு வாங்கி வீடு விற்கிறீங்க அப்படின்றப்போ உங்களுக்கு ஒரு பெரிய அளவுக்கு கேபிட்டல் கெயின் டேக்ஸ் நீங்கள் பே பண்ணுற மாதிரி வரும். இது ரியல் எஸ்டேட்டில் நீங்கள் ஒரு லீகலான மெத்தடில் பை பண்ணி செல் பண்ணக்கூடிய ஒரு நபராக இருக்கீங்க அப்படின்றப்போ ஒரு பெரிய அளவுக்கு நீங்கள் டேக்ஸ் பே பண்ண வேண்டிய ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுறீங்க. இது ரியல் எஸ்டேட் முதலீட்டாளர்களுக்கு ஒரு பெரிய டிராபேக், ஒரு பேட் நியூஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம் ரியல் எஸ்டேட் செக்டாரை பொறுத்த வரைக்கும். அண்ட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நமக்கு என்னங்க இருக்குது, முக்கியமான விஷயங்கள் என்ன இருக்குதுன்னா ஒரு பேட் நியூஸும் இருக்குது, ஒரு குட் நியூஸும் இருக்குது. ஸோ முதல் குட் நியூஸ் பார்த்துடலாம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் நீங்கள் 1 இயருக்கு மேலே இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் நீங்கள் பார்க்கக்கூடிய லாபத்துக்கு டேக்ஸ் இல்லை அப்படின்றது ரூல் இது வரைக்கும் இருந்திருக்குது. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்த லிமிட்டை கூட்டி 1.25 லட்சம் ரூபாயா மாத்துறாங்க. ஸோ 1 லட்சம் ரூபாய் வரைக்கும் இருந்தால் நீங்கள் டேக்ஸ் கட்ட வேணாம் அப்படின்ற நிலைமையை மாற்றிட்டு இனிமேல் நீங்கள் 1.25 லட்சம் ரூபாய் வரைக்கும் உங்களோட ப்ராஃபிட் இருந்தாலும் டேக்ஸ் கட்டாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்கிறது ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நம்ம இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ப்ராஃபிட் டேக்ஸ் கட்டாமல் வீட்டுக்கு எடுத்துட்டு போக முடியும். இது குட் நியூஸ் மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின்ல இருக்கக்கூடிய டேக்ஸ் ஃப்ரீ லிமிட்டை கூட்டியிருக்காங்க. அண்ட் பேட் நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கும் இல்லையா, 1.25 லட்சம் ரூபாய்க்கு மேலே இருக்கக்கூடிய ப்ராஃபிட்டுக்கு இது வரைக்கும் 10% கேபிட்டல் கெயின் இருந்துச்சு. இந்த கேபிட்டல் கெயினை இப்போ 12.5% மாற்றிருக்காங்க. ஸோ நம்ம கட்டக்கூடிய டேக்ஸ் பர்சன்டேஜை 2.5% கூட்டியிருக்காங்க பியாண்ட் 1.25 லேக் லாங் டேர்ம் கேபிட்டல் கெயினை பொறுத்த வரைக்கும். ஸோ இது ஒரு சின்ன டேக்ஸ் கூடியிருக்கு. பட் கம்பேரிங் வித் மற்ற அசட் கிளாஸ் பார்க்குறப்போ இது ஸ்டில் கம்மியான டேக்ஸ் தான். நம்ம ஒரு எஃப்டியோட ரிட்டர்னையோ இல்லை மற்ற அசட் கிளாஸோட பார்க்குறப்ப இது ஸ்டில் கம்மியான டேக்ஸ் தான். அண்ட் கவர்மெண்ட்டும் இன்வெஸ்டர்ஸ் மக்கள் ஈக்விட்டிஸ்ல மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணணும்ன்றத பெரிய அளவுல மோட்டிவேட் பண்றாங்க. எஸ்பெஷலி மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் ஈக்விட்டிஸ்ல முதலீடு பண்றத கவர்மெண்ட் எஸ்பெஷலி ட்ரேடிங் மைண்டடோட நீங்க வாங்கிட்டு விற்கிறது அந்த மாதிரி ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு டாக்ஸேஷனை கூட்டியிருக்காங்க. ஏன்னா நீங்க ஒரு ஸ்பெக்குலேட்டிவா ஒரு சூதாட்ட மாதிரி ட்ரேட் பண்றத கவர்மெண்ட் என்கரேஜ் பண்ணல, அதுக்கான டாக்ஸ் விகிதங்கள் கூடி இருக்குது. பட் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு குட் நியூஸ் என்னன்னா டாக்ஸ் கட்டாம நீங்க வீட்டுக்கு கொண்டு போகக்கூடிய பணத்தோட தொகையை கூட்டியிருக்காங்க. அண்ட் அதே நேரத்துல பேட் நியூஸ் பாத்தீங்கன்னா உங்களோட டாக்ஸ் பர்சன்டேஜ் ஒரு ஸ்மால் போர்ஷன் கூடி இருக்கு. பட் இது பெரிய இம்பாக்ட் உங்களுக்கு இருக்காது. ஸோ இதுதான் முக்கியமா நீங்க பட்ஜெட் சம்மந்தமா எக்கனாமி சர்வே சம்மந்தமா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஸோ நம்ம பட்ஜெட்ல இருக்கக்கூடிய முக்கியமான விஷயங்கள் ஹைலைட்டடான விஷயங்களை நான் கீழே பிடிஎஃபா கொடுத்துருக்கேன், கிளிக் பண்ணி பாருங்க. ஸோ உங்களுக்கு ஃபர்தராக டிஸ்கஸ் பண்ணணும், விஷயங்கள் பேசணும், ஃபினான்ஸ் சம்மந்தமா இன்வெஸ்ட்மெண்ட் சம்மந்தமா பேசணும்னா என்னோட கான்டாக்ட் நம்பரும் கீழே இருக்கு, எனக்கு கால் பண்ணுங்க. ஸோ நம்ம ஃப்ரீயாக பேசலாம். உங்களோட ஃபினான்சியல் விஷயங்கள், உங்களோட பர்சனல் ஃபினான்ஸ், என்னென்ன விஷயங்கள் நீங்கள் பிளான் பண்ணணும், உங்களோட லாங் டேர்ம் ஷார்ட் டேர்ம் கோல்ஸ்க்கு எல்லாமே டிஸ்கஸ் பண்ணுறதுக்கு நான் அவைலபிளாக இருக்கேன். தேங்க்யூ வெரி மச்.